ஹாய் ஹலோ, இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருக்கீங்களா? அப்போ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பார்த்துட்டு இருக்கும் போதே லைக் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க போயிடலாம். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்றது அவசியமா, அவசியம் இல்லையா? அது வந்து யூஸ் பண்றவங்களை பொறுத்து இருக்கு. அது வந்து நம்ம எதை தேடுறோமோ அதை வந்து கொடுக்கும். நல்ல விஷயங்களை தேடுறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், கெட்ட விஷயங்களை தேடுறவங்களுக்கு வந்து கெட்ட விஷயம் கிடைக்கும். அது அவங்க யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க எது தேடுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் வந்து யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ரெண்டாவது, இப்போ சோஷியல் மீடியாவில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? இப்போ வந்து ஒருத்தரும் ஒரு காரணத்தோட யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து டைம் பாஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் தன்னோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான நாலேஜ் வந்து கிடைக்கணுன்றக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து யூஸ் பண்ணி ஒரு பார்ட் டைமாக வந்து எதனா சம்பாதிக்க மாட்டேன்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு காரணங்கள் இருக்குது. நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பாஸ்க்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது போர் அடிச்சிச்சு. நம்ம வந்து எதனா ஒரு விஷயங்களை வந்து கற்றுக்கணும். எனக்கு வந்து எதுவுமே தெரியும், நான் வந்து படிக்கலை. அப்போ எனக்கு வெளியே எங்கேயும் போய் கற்றுக்கிற சான்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. நான் ஃபுல்லாக கடையிலே இருப்பேன், வேலை ரொம்ப வேலை பார்ப்பேன். வேலை இல்லை டைமில் வந்து கடையில் உட்காந்துட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. அப்போது இந்த யூடியூப் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த டைமில் அப்போ எனக்கு தெரியாத விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு நான் வந்து இதில் தான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய தொழில் சம்மந்தமாக கற்றுக்கிறதுக்கோ, எனக்கு என்ன ஒரு டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு பொருளை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்து அப்போது அதில் சோசியல் மீடியாவில் போய் நம்ம தேடும்போது அதுக்குள்ள ஆன்சர் வந்து கிடச்சிது. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுது. அதை வச்சு நான் கொஞ்சமாக என்னை வந்து டெவலப் பண்ணிக்க ஆரம்பித்தேன். என்னோடய வேலையை சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்க ஆரம்பிக்க எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எனக்கு தேவையான விஷயங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதில் எனக்கு நிறைய நாலேஜ் கிடைக்க அப்போ நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கான ப்ராசஸை நான் வந்து ஒரு நாள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சரி நமக்காக மட்டும் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஒரு சோசியல் சர்வீஸாகவும் சேர்ந்த மாதிரி வந்து இருக்கணும், அந்த மாதிரி எதனா பண்ண முடியுமா அப்படின்றதாக வந்து ஒரு முயற்சி வந்து பண்ணினேன். அதாவது நம்ம வந்து சம்பாதிக்கணும். அந்த நம்ம சம்பாதிக்கிறது மூலமாக நமக்கு ஒருத்தவங்க எனக்கு இப்போ நான் சம்பாதிக்கணும், எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து தான் நான் சம்பாதிக்க முடியும். அப்போ எனக்குன்னு வந்து அவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க போது நான் வந்து அவங்களுக்கு வந்து எதனா ஒன்று வந்து ஒரு கிஃப்டாக வந்து பண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும். அதே வந்து அவங்கள வந்துட்டு ஒரு ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றாமல், அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாமல், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்துட்டு லாபத்தை மட்டும்தான் கொடுக்கணும், நஷ்டத்தை வந்து கொடுத்துடக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயங்களை நான் வந்து ட்ரை பண்ணி ஒன்றுனா வந்து முயற்சி பண்ணேன். அதில் போராடி ஒரு நல்ல பிளானை உருவாச்சு. அதுதான் நம்ம ஆடிட்டி மார்க்கெட்டிங். அந்த மாதிரி வந்து இந்த ஆடிட்டி மார்க்கெட்டிங் உருவாக்க முக்கிய காரணமே வந்து யூடியூப் தான். ஏன்னா அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. அப்புறம் அதில் என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சேன். அதாவது பொய் சொல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் அது ஒரு நல்ல முறையில் வந்து பண்ணணும். இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் யாருக்கும் நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தக்கூடாதுன்றதுல மட்டும் தான் நான் வந்து ரொம்ப கவனமாக இருந்தேன். அதாவது எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ லாபம் வரும்னு தான் பார்ப்பாங்க. நான் வந்து இதில் வந்து யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாது, அது வந்து எப்படி அப்படின்ட்டு அதை தான் நான் வந்து மெயினாக பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து லாபம் இருக்கா இல்லையான்னு நான் வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் எனக்கு லாபம் இல்லைன்றது வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து தைரியமாக பண்ணலாம். முயற்சி தானே பண்ணுறது வந்து யாருக்குமே நஷ்டமாக ஆக போகிறதில்ல. அப்போ
முயற்சி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது அப்புறம் நான் வந்து சலூனை மட்டும் வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சலூன் வந்து மாதத்தில் 1 வாட்டி 2 வாட்டி சர்வீஸ் தான். அப்போ நான் அதை வச்சு பண்ணும்போது இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப நாள் ஆகும். ஒரு ஷார்ட் பீரியடில் பண்ணணும்னா அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரியான பொருட்கள் வந்து கொண்டு வரணும். அதுக்காக வந்து தேவையில்லாத பொருட்களையும் வந்து வாங்க வச்சு அது ஒரு தேவையில்லாத பொருளை அவங்கள வாங்க வச்சு அந்த பிஸ்னஸை நான் வந்து பண்ண முடியலனாலும் அதுவும் அவங்களுக்கு வந்து நஷ்டம் தான். இப்போ ஒரு சலூன் ப்ராடக்ட்ன்றது எனக்கு வந்து தேவைப்படும், நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது இன்னொருத்தருக்கு நான் கொடுத்துட்டு அவங்க வருமானத்தை தரன்னு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகலாம், அப்போ இந்த பொருளை வாங்க வந்து நஷ்டன்ற இதில் தான் போய் முடியும். அப்போ அந்த மாதிரி கூட அந்த பொருளால் கூட வந்து அவங்க வந்து நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு கொஞ்சம் தேட ஆரம்பித்தேன். அப்போ மளிகை பொருள், ஒரு சலூன் சர்வீஸு, ஒரு டிவி சர்வீஸு, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்வீஸு, ஒரு ஏசி சர்வீஸு, இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சம்மந்தமாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சேர்த்து பண்ணும்போது அப்போ அவங்க வந்து அது வந்து அவங்களோட அன்றாட செலவாகவும் ஆகி போயிடுது. அது மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும் போது அது வந்து ஒரு லக்காகவும் ஆயிடுது. இப்போ வந்து இந்த வருமானம் கிடைக்கும்ன்றக்காக தான் வாங்க போகிறது இல்லை. இந்த வருமானம் கிடைச்சாலும் கிடைக்கலாலும் அந்த பொருளை அவங்க வாங்க தான் போகிறாங்க. அப்போ இது நம்ம கிட்ட வாங்க வைக்கிறது மூலமாக அதில் வந்து எனக்கு கிடைக்கிற லாபத்தை வந்து நம்ம வந்து இந்த அந்த லாபத்தை வச்சு ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் எடுத்து அந்த ப்ராஃபிட் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணணுன்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். இந்த மாதிரி வந்து எல்லாம் கரெக்டாக உருவாகி நம்ம அந்த பிளானை ஃபுல்லாக வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு. இது வந்து இப்போ அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து உண்மையிலே வந்து நான் ஒரு நல்ல பிளானாக இருக்குது, நானும் இந்த சோசியல் மீடியா வந்து நமக்கு வந்து பயன்படுற மாதிரி யூஸ் பண்ணணும், டைம் பாஸாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே இப்போ வந்து சம்பாரிச்சாலும் அவங்களோட வருமானம் வந்து அவங்க வந்து பத்த மாட்டேங்குது. அதுக்கு காரணம் வந்து நம்மளை சுற்றி நிறைய செலவுகள். அப்போ அந்த மாதிரி செலவுகளையும் நமக்கு வந்து வரணும் மாத்திரான்றது தான் என்னோட முயற்சி. அப்போ அந்த மாதிரி என்ன அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணால் நான் வந்து அவங்களோட செலவில் வந்து வருமானம் மாற்றுறதுக்கு வந்து முயற்சி தான் வந்து ஈஸியாக பண்ண முடியும். இது மூலம் நானும் சம்பாதிக்கலாம், அவங்களுக்கு ஒரு வருமானத்தை வந்து ஏற்படுத்தி தர்றதுக்கு நிறைய வந்து வழிகள் இருக்குது. இதில் வந்து எனக்கும் நஷ்டம் இல்லை, அவங்களுக்கும் நஷ்டம் இல்லை. ஆனால் லாபம்னு பார்த்தா நிறைய, ஆமாம் நிறைய லாபம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த பிளான் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நிறைய கம்பெனிகள் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாருங்கள், அவங்களையும் சர்ச் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறதையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள், அவங்களோட ப்ராடக்ட்டையும் செக் பண்ணுங்கள், நான் என்ன மாதிரி பொருட்களை சொல்கிறேன் அதையும் செக் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். மொத்தத்தில் நம்ம வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு நல்ல விஷயம், அதை வந்துட்டு நம்ம வந்து நல்லபடியாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை வந்து நல்ல ஒரு பாதையில் வந்து போகும். அதனால் வந்து இதை வந்து டைம் பாஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, கெட்ட விஷயங்களுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க, நல்ல விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கங்க. அது உங்களையும் வாழ வைக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் வாழ வைக்கும், நமக்கு வந்து நல்ல ஒரு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மக்கள் மத்தியில். நன்றி. அதே மாதிரி இதில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ரொம்ப லாங்காக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எங்களோட பிளான் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நியூவாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எங்களோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல். உங்கள் லைக் தான் எங்களை இன்னுமே மென்மேலும் ஒரு ஆர்வத்தோட இந்த பிஸ்னஸை மென்மேலும் பண்ண வைக்கும். ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.